அன்பார்ந்த வேளாண் கல்வி மாணவர்களுக்கு இனிய வணக்கம். 2021 2022 ஆண்டு புத்தாக்க பயிற்சி கட்டகம் வகுப்பு 12 வேளாண் அறிவியல் 3வது பாடம் பயிர் உற்பத்தியை பாதிக்கும் காரணிகள் பற்றி நாம் அறிந்து கொள்வோம். பயிர் உற்பத்தியை பாதிக்கும் காரணிகள். பயிர் உற்பத்தியை பாதிக்கும் காரணிகளில் ஒன்று மரபியல் காரணிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுதல். இரண்டாவது சுற்றுச்சூழல் காரணிகளை நாம் அறிந்து கொள்ளுதல். மூன்றாவது மண் காரணிகள் எவ்வாறு பயிர் உற்பத்தியை பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுதல். 4 உயிரியல் காரணிகள் பற்றி தெரிந்து கொள்ளுதல். ஒன்று மரபியல் காரணிகள். சுற்றுச்சூழல் காரணிகளை காட்டிலும் அகப்பண்புகளே பயிர் உற்பத்தியில் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. ஒரு பயிரின் மகசூல் மரபணு காரணிகளை பொறுத்தே அமைகிறது. பயிர் ரகங்களுக்கு ஏற்ப மரபணு காரணிகள் மாறுபடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது சுற்றுச்சூழல் காரணிகள். 1 வெப்பநிலை. தாவரத்தின் ஒளிச்சேர்க்கை, சுவாசம், நீராவி போக்கு ஆகியவை வெப்பநிலை மாறுபாடுகளால் நேர்மறையாக பாதிக்கப்படுகின்றன. 2 மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளிடமிருந்து செயல்பாடு வெப்பநிலை பொறுத்தே மாறுபடும். 3 தாவரங்களில் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறன் வெப்பநிலை மாறுபாட்டால் பாதிக்கப்படுகிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஈரப்பதம். 1 குறைந்த அல்லது அதிக அளவு ஈரப்பதம் பயிர் வளர்ச்சியை பாதிக்கிறது. 2 ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறன் ஈரப்பதத்தை பொறுத்தே மாறுபடும். 3 ஊட்டச்சத்தை உறிஞ்சும் திறன் ஈரப்பதத்தை பொறுத்தே அமையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சூரிய ஒளி. சூரிய ஒளியின் தரம் மற்றும் செறிவு பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூலை நிர்ணயம் செய்கிறது. அத்தியாவசிய செயலான ஒளிச்சேர்க்கை சூரிய ஒளியின்றி நடைபெறாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வளிமண்டலம். காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சிக்கு அவசியமானது என்பது நாம் அறிந்தது. தாவரங்கள் சுவாசிக்க வளிமண்டல ஆக்சிஜன் தேவை. வளிமண்டல மாசுக்களால் காற்று நச்சுத்தன்மை அடைந்து பயிர் வளர்ச்சியை பாதிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3 இயற்கை உரங்கள் மற்றும் பயிர் பாகங்கள் மக்கும்போது வெளியாகும் சில நச்சு வாயுக்கள் பயிர் வளர்ச்சியை பாதிக்கின்றன. 3வது மண் காரணிகள். மண்ணின் இயல்பு, நீர்பிடிப்பு திறன், ஊட்டத்திறன், உற்பத்தி திறன் ஆகியவற்றை நிர்ணயம் செய்கிறது. மண்ணில் உள்ள இம்மி தொகுதிகளின் அடர்த்தி, மண் காற்றோட்டம், நீர் தேக்குதிறன், ஈரப்பதம், நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை, மண்ணில் உள்ள அயனிச் செறிவு, மண்ணின் ஊட்டத்திறன் ஆகியவற்றை பாதிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது மண் காரணிகள். மண் இடைவெளி மற்றும் மண்ணில் உள்ள நீர் மற்றும் காற்றின் விகிதத்தை நிர்ணயிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மண்ணின் கார அமில நிலை, அலுமினிய அயனிகளின் செறிவு ஆகியவற்றை மண்ணில் எதிர்வினையை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 4வது உயிரியல் காரணிகள். மண்ணில் உள்ள சில நூற்புழுக்களில் பெரும்பாலானவை பயிர் வளர்ச்சியை பாதிக்கின்றன. 2 சில தாவரங்களின் வேர்களில் சுரக்கும் இரசாயனம் மற்றும் தாவரத்தின் முளைப்பு மற்றும் வளர்ச்சியை தடுக்கிறது. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள். 1 மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவு
குறையும் போது பற்றாக்குறை அறிகுறிகள் தோன்றும். அதேபோல் அதிக ஊட்டச்சத்து பயிர் வளர்ச்சியை பாதித்து பயிர் உற்பத்தியை குறைக்கும் என்பதை நாம் கவனம் கொள்ள வேண்டும். பயிர் வளர்ச்சி தடுப்பான். 1. அதிக அளவு ஊட்டச்சத்து மண்ணின் கார அமில நிலை மற்றும் மின் கடத்து திறன்களில் மாறுதல்களை ஏற்படுத்தி பயிர் வளர்ச்சியை பாதிக்கிறது. 2. மண்ணில் உள்ள அலுமினியம், நிக்கல், காரியம் போன்ற நச்சு தனிமங்கள் தாவரங்களின் வேர் வளர்ச்சியை பாதிப்பு ஏற்படுத்தும். மதிப்பீடு. 1. பயிர் வளர்ச்சியை வெப்பநிலை எவ்வாறு பாதிக்கிறது? 2. மண் காரணிகள் பயிர் வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கின்றன? 3. தாவர வேர் வளர்ச்சியை பாதிக்கும் நச்சு தனிமங்களை குறிப்பிடுக. 4. பயிர் வளர்ச்சியை மரபியல் காரணிகள் பாதிக்கும் முறையை கூறுக. தொடர்ந்து புத்தாக்க பயிற்சி கட்டத்தினுடைய பாடங்கள் தங்களை தேடி வர அக்ரி டெக் S4 என்ற யூடியூப் சேனலை பதிவு செய்க. நன்றி, வணக்கம்.